அமைக்கப்பட்டன. சுமார் 2 மாதங்களுக்குள் இழப்புகள் சீர் செய்யப்பட்டு மதரசா ஆரம்பிக்கப்பட்டது. இந்த புனர்நிர்மாண சேவைக்கு காலியைச் சேர்ந்த இஹ்வான்களும் கொழும்பில் வாழும் இஹ்வான்களும் மனமுவந்து உதவிகள் புரிந்தார்கள். அத்தோடு லண்டனில் வாழ்கின்ற இலங்கை முஸ்லிம்களின் நன்கொடைகளும் எமக்கு பெரும் உதவியாக இருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இக்கல்லூரி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கும் நிர்வாக சபை அங்கத்தவர்களின் சேவையை மெச்சுகிறேன். வல்ல நாயன் அவர்களுக்கு ஈருலகிலும் நட்பாக்கியங்களை அருள இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கின்றேன். இம்முறை மதரசா நிர்வாகம் பழைய மாணவர்கள் மற்றும் தற்போதைய மாணவர்களின் அயராத உழைப்பினாலும் விழா ஏற்பாடுகள் மிக துரிதமாகவும் ஆவலோடும் செய்தமை குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாம் வல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் அதிபர் அறிக்கையை தந்திருந்தார் மக்கிய அரபு கலாபீடத்தினுடைய அதிபர் மௌலவி அல்-ஆலிம் ஃபைரூக் மக்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முப்பெரும் விழா அல் ஹாஃபில் அல்-ஆலிம் பட்டமளிப்பு விழா 156ஆம் வருட பூர்த்தி விழா. இவ்விழாவுக்கு பிரதம அதிதியாக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியினுடைய சட்டத்தரணி அல்ஹாஜ் ராசிக் ஜரூக் அவர்களும், கௌரவ அதிதிகளாக கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சையது ஹசன் மஷ்கூர் மௌலானா அல் ஹதரமி அவர்களும், ஹலீஃபத்து ஷாதுலி அல்ஹாஜ் மௌலவி அல் உஸ்தாத் எம்.இசட் முஹம்மது ஆலிம் பாரி பணிப்பாளர் அல் அலியா அரபு கலாபீடம் நாவினை மற்றும் ஹலீஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் சுல்தானி முஹியுத்தீன் ஆலிம் பஹ்தி அதிபர் முர்சியா அரபு கல்லூரி வெலிகமை மற்றும் ஹலீஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் எம் இஸ்திஃபார் ஆலிம் பாரி அதிபர் மின்னத்துல் பாசியா அரபு கல்லூரி மாத்தரை மௌலவி அல் உஸ்தாத் ஹாஃபிலுத்தீன் ஆலிம் பாரி முன்னாள் மக்கிய அரபு கலாபீடத்தினுடைய அதிபரும் தற்பொழுது விரிவுரையாளராக முர்சியா அரபு கலாபீடம் வெலிகமை இதிலே கடமையாற்றக்கூடிய ஹாஃபிலுத்தீன் உஸ்தாத் அவர்களையும், மௌலவி அல் உஸ்தாத் ஐஎம் அப்துல் காதர் ஆலிம் ரவுலி அதிபர் அல் அலியா அரபு கல்லூரி நாவினை காடி, மௌலவி அல் உஸ்தாத் எம்.இசட் ரசூக் ஆலிம் பஹ்தி அதிபர் பஹ்தத்துல் இப்ராஹிமி அரபு கல்லூரி காடி மற்றும் மௌலவி அல் உஸ்தாத் எம்.எஸ்.எம் அப்துல்லா சூஃபி ஆலிம் ரவுலி அதிபர் ரிஃபாயி அரபு கல்லூரி வெலிகமை, மௌலவி அல் உஸ்தாத் சையது சஃப்வான் பாவா ஆலிம் விரிவுரையாளர் பஹ்ஜத்துல் இப்ராஹிமி அரபு கல்லூரி காடி முன்னாள் அதிபர் மக்கிய அரபு கல்லூரி இவர்கள் எல்லாம் கௌரவ அதிதிகளாக இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அதே வேளை விசேட அதிதியாக எங்களுடைய கலாசாலையினுடைய முதலாவது அல் ஆலிமாக வெளியாகிய முதலாவது அல் ஆலிம் மௌலவி அல்ஹாஜ் தஸ்லீம் மக்கி அவர்கள் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அதே வேளை ரஸாலி ஹுசைன் சட்டத்தரணி அவர்களும், அல்ஹாஜ் எம் ஃபசால் நௌமான் அவர்களும், தேசபந்த் அல்ஹாஜ் எம் மக்கி ஹாஷிம் ஜேபி தலைவர் உம்முசாவியா பரிபாலன சபை கொழும்பு அவர்களும் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அதே வேளை எங்களுடைய விழாவுக்கு விசேட சொற்பொழிவாளராக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஹலீஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் அசையத் அலைசாலி மௌலானா முர்சி அவர்கள் உரிமையாளர் ஹாஜராற்றவல் அவர்களும் இங்கே விசேட பேச்சாளர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிய தந்து அடுத்த நிகழ்வாக இங்கே நாங்கள் பிரதம அதிதி உரையை நிகழ்த்த இருக்கின்றோம். பிரதம அதிதி உரையை நிகழ்த்துவதற்காக ஜனாதிபதியினுடைய சட்டத்தரணி அல்ஹாஜ் ராசிக் சரூக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Wakil Haji Al-Fatawani, Mayor Astasina, Khalifa Al-Rudi, Ulama Al-Rudi, Anikut, Ubatum
ඇතුළු මෙම මද්‍රසාවේ ඓතිහාසික මද්‍රසාවේ ශිෂ්‍යවරුන් මට මෙම උත්සවයට පැමිණීමට කරන ලද ආරාධනාව මා පිළිගත්තේ ඉතාමත්ම සතුටින් දෙමොක්මක් නිසාද සාමාන්‍යයෙන් මට ලොකිල් හාජයා යම් වගේ ඉල්ලීමක් කරා නම් මට ඒ පුළුවන්කම තිබෙනවා නම් මම කවදාකවත් ඒ මට උපහාරින්න බෑ. එතුමා ගැන මා දන්නේ අවුරුදු කීපයකට දැන් මම දන්නේ අවුරුදු 30කට 40කට ඉස්සෙල්ලා. එතුමා මේ පළාතේ ව්‍යාපාරික නාමපතියෙක් කරනව මෙම දාල් නගරයේ සීමා වුණු කෙනෙක්ව දාල් දිස්ත්‍රික්කයේ සීමා වුණු කෙනෙක්ව දකුණු පළාතේ සීමා වුණු කෙනෙක්ව මුළු ලංකාවම එතුමා ගැන ඉඳින්න කෙනෙක්. මම ආරම්භ කරනවා මේ මද්‍රසාව අවුරුදු දැනට 156 ඉතිහාසයක් මද්‍රසාව. මම හිතන්නේ ලංකාවේ තිබෙන පළවෙනිම මද්‍රසාව. එයින් තමයි කාලයකට පස්සේ හෙමින් තව මද්‍රසා ඇති වුණේ. ඉතරම් ඉතිහාසයක් ඇති මද්‍රසාවක් මම දන්නේ නැහැ. මම හිතන්නේ මාතර මද්‍රසාව 1994 බොහෝ විට මම කල්පනා කරන්නේ අපි මේ මද්‍රසා අධ්‍යාපනය ගැන. මම විතර මගේ කලිෆා එක අද ඉන්න ඉස්තිකාර කලිෆාත් එක විතර කතා කරන දෙයක් සමහර විට ඒක මම කියන ඒවා මාත් එක තරහ වෙනවා ඒක තමයි. සමහර විට අපි යාළුවෝ වෙනවා මම විතර කියන දෙයක් තමයි මේ අද මද්‍රසා අධ්‍යාපනයේ අද අපි අර පරණ අපේ සම්ප්‍රදාන නැතුව ගෙනියන ගමන්ද අපි නව ලෝකෙට හරියන විදිහට ඒ ඇති කළ යුතුයි. රටේ නීති අනුව අවුරුදු 4-5කින් අවුරුදු 14ක් දක්වා 9ක් පාසල් යවන්න නැතුව තියාගන්න බෑ. ඔවුන් පාසල් යවිදී. ඔවුන්ට සාමාන්‍ය අධ්‍යාපනය දිය යුතුයි. ඒක වැදගත්. අනික එවැනි අපිට පුළුවන් කමන්නේ අද ලෝකේ අද ඉන්න බොහොම සීමිතයි උලමාවකට අද රැකියාව අවස්ථා. අපේ හැම කෙනෙකුටම එවැනි අවස්ථාවක් දීමට පුළුවන් කමක් නැහැ. එම නිසා අද මෙන්න මද්‍රසාවලින් සමර්ථ වෙන ඒ උලමාවරු මේ ලෝකයේ තමා හැකියාවක් තියෙන තමාගේ එදිනදා වැඩ කටයුතු කරගෙන යාමට කිසිම බරක් නැමැතිව මම බොහොම කනගාටුයි සමහර වෙලාවට මම දකිනවා මේ සමහර උලමාවරු ඔවුන් ත්‍රිවිධ අපේ සමහර අය හරසාප්පුවල සේල්ස්මන් වගේ ඒක බලාපොරොත්තු වෙන්න බෑ. ඒ මග හරින්න ක්‍රමයක් තමයි තව අධ්‍යාපනයක් කරනවා. මම ඉතාමත් සතුටු වුණ ප්‍රීතිවල ලොකිල් හාජාරකව කතා කරනකොට එතුමා මට කිව්වා මෙන්න මද්‍රසාවේ ළමයින්ට කම්පියුටර් ඉංග්‍රීසි සිංහල අනිත් විෂය විතරගෙන ඒ අය මොලෙකුත් තවතුරක් ගන්නවා. මෙරට විතරක් නෙවෙයි පිටරටත් ඒ අය බඳුනවා. අන්න සාර්ථකයි.
ඒ නිසා මම කියන්නේ හැමතැනම අපි අන්තර්ගත අපි අර සම්ප්‍රදාය අපි පවත්වාගෙන ගියත් අපේ ආගමික සම්ප්‍රදාය අධ්‍යාපනික සම්ප්‍රදාය අපි වෙනස් කරන්න ඕනේ. ඒ කාලේ අධ්‍යාපන සම්ප්‍රදාය. ඒ නිසා අපි නව අදහස් තියෙනවා. අපි මොනවානේ අවුරුදු 6ද අපි කියන්නේ අවුරුදු 8ක ප්‍රෝග්‍රෑම් එක. සෝනිය අවුරුදු 7ක ප්‍රෝග්‍රෑම් එක. අපි අවුරුදු 7ක ප්‍රෝග්‍රෑම් එකක් කරනවා නම් මම නිකන් මේ ප්‍රෝග්‍රෑම් එක කියන්නේ අපිට පුළුවන් දෙයක මේක මම අදහසක් විතරයි. මම මේ වාක්‍යයක් කියන්නේ. පළවෙනි අවුරුදු දෙක අපි මේ වගේ ග්‍රැජුවේට්ස්ලා නෙවෙයි අපිට ඩිප්ලෝමා එකක් දෙන්න. කුර්ආනය ගැන හොඳට ගන්න. කුර්ආනය කියවන්න පුළුවන්. හඳුනන අරාබි භාෂාව ගැන දැනුවත් ගන්න. උන්ට ඩිප්ලෝමා එකක් දෙන්න. ඒ අවුරුදු දෙකක් පස්සේ තව අවුරුදු දෙකක් ගියාම අවුරුදු 4ක් ගියාම උන්ට පුළුවන් ඒ අවුරුදු ඩිග්‍රී එකක් දෙන්න. ග්‍රැජුවේට් එක. තව අවුරුදු දෙකක් ගියාම අපි උන්ට මාස්ටර්ස් එකක් දෙනවා ඒ කාලේ. මේ මාස්ටර්ස් එක මම දන්නේ අරාබි භාෂාවෙන් කොහොමද කියන්නේ කියලා. එතකොට ඒ කට්ටිය පශ්චාත් උපාධිය. ඊට පස්සේ තව අවුරුදු දෙක තුනක් ගියාම ඉගෙන ගත්තා. උන්ට ડોක්ටරේට් එකක් වගේ PhD එකක් වගේ කරනවා. අපි ඒ විදිහට සැකසුවොත් මම හිතන්නේ ඒක පහසු කරන්න මම මේ අදහසක් තමයි. මම ඉතාමත්ම සතුටු වෙනවා. මේ බැවිලා මේ අදහස් ඔබ සමග ප්‍රමාණ කරගන්න. මේ කරගෙන යන යානාමය අල්ලාහ් දෙවියන් වහන්සේ වුණ කරගෙන යන යානාමය අපි කවුරුත් අපිට මඟ පෙන්වන ෂේඛ් වරු ඉන්නවා. ඔවුන් අපි අනුගමනය කරනවා. ඔවුන් අපිට මඟ පෙන්වලා දීලා තියෙනවා. මේ දෙවියන් වහන්සේ ළඟට කිට්ටු වෙන්නේ කොහොමද කියලා. ඔව් අපිට කලිනායක තියෙනවා. අපිට දවසකට විතර 5-5 කරයක් අපිට ආගමදී අපි ආගම අදහනවා. අපි රමසාන් වලට ඉන්නවා. අපි සකාත් දෙනවා. අපි පුළුවන් නම් අපි හජ්ජි වලට යනවා. ඒ සියල්ල කරා යම් දේවල් වලින් යම් යාත්‍රාවලින් අපිට දෙවියන් වහන්සේ ළඟට කිට්ටු වීම පුළුවන්කම තිබෙනවා. එයයි ඔය ෂේඛ් ගුරු පෙන්නන්නේ. තරිකා කෙසේවත් ඔබ තරිකා වල යන්නේ මග අපි එක මගටයි යන්නේ. දෙවියන් හඳුනා ගැනීම. ඒ හඳුනා ගැනීමේ මග පෙන්වන්න අපේ ෂේඛ් ගුරු සමත් වෙනවා. ඒ අපි අනුගමනය කරගෙන යනවා. ඒ නිසා මෙන්න සම්ප්‍රදාය අපි ඉදිරියට ගෙන යා යුතුයි. ඔබ හැමත මම හැමතින්ම අල්ලාහ් දෙවියන් වහන්සේගේ ඔහුගේ දයාව කරුණා ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමි. මෙම ආයතනය ඉදිරි කාලයේදී තව තවත් දියුණු වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමි. මම නිහඬ වෙලා බොහොම ස්තුතියි. இதுவரைக்கும் பிரதம அதிதி உரையை நிகழ்த்தியிருந்தார் ஜனாதிபதி சட்டத்தரணி அல்ஹாஜ் ராசிக் ஜரூக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஜஸாகுமுல்லாஹு கைரன். அடுத்த நிகழ்வாக விசேட அதிதி உரையை நிகழ்த்துவதற்காக சட்டத்தரணி ரஸாலி ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Assalamu alaikum. මෙතන මෙම උත්සවය සහභාගී වීමට
මට ආරාධනා කරපු සියලු දෙනාටම ස්තුතිවන අතර මෙම සභාවේ සිටින විද්වතුන් ආගමික නායකයන් ශිෂ්‍යයන් අද උපාධිය දරන සිසුන් සියලු දෙනාගේම අවසරයි. මට ඔබතුමාගේ විදුහල්පති කිව්වා මට විනාඩි 5කට කතා කරන්න කියලා. සාමාන්‍ය නීති වෘත්තියේ යෙදෙන විනාඩි 5ක් සීමා කරන හරිම අමාරු දෙයක්. හේතුව අපි වැඩියෙන් කතා කරනකොට වැඩියෙන් මුදල් ලබා ගන්නවා. ඒක මම බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ඒක මම සන්තෝෂ වෙනවා මේ මට මේකට සහභාගී වෙන්න ලැබුණු වාග්ය ගැන හේතුව මම ගාල්ලට සලාපිටියට ආගන්තුකෙක් නෙවෙයි. මම අමුත්තෙක් නෙවෙයි. මම මේ ගමේ ඉපදිලා ගාල්ලේ ඉපදිලා හැම අඟලක්ම ගාල්ල සලාපිටිය දන්න පුද්ගලයෙක්. කොතෙක් කියනවා නම් අවසන් වසන අපි නිතිය පුදියන තැන මෙව පරිවියේ පළවෙනි කතින් මගේ සීයා. ඔහුව භූමදාන කරලා තියෙන්නේ අපි සියලු දෙනාම දන්න මුබාරක් මෞලානාගේ දියාරුමට අල්ලපු. ඉතින් මම ගාලට ආගත්තු කෙනෙක් නෙවෙයි. මම වකීල් හාජර් මහත්මයා වදාළා මගේ මට වඩා ජ්‍යෙෂ්ඨ ජනාධිපති රාජීව් දරුත් මහත්මයා අලෙවි මෞලානා මහත්මයා සියලු දෙනාම අමුත්තන් නෙවෙයි දැන් අද ඔබ සියලු දෙනා අවුරුදු 7ක පාඨමාලාවක් අවසන් වෙලා හෙට සමාජයට බිහි වෙනවා ආලම ගන්න. ඒ බාරදුර කාර්යය. ඉන් පසු ඔබ සියලු දෙනා තවත් කාලයක පිටත් වෙනවා. ආගම පැතලවීම විහිළු තහළු බඩක් නෙවෙයි. සමුන් දේශනා කරන දේ සමුන් සම්පූර්ණයෙන්ම පිළිපැදිය යුතුයි. පිළිපැදීමෙන් තොර කරන දේශනාවක් අත් වශයෙන්ම වන්දස්ත්‍රියක් ගැබ්ගත්තා සමාන. තව සමුන් විසින් අන් අයට අනුශාසනා දෙන්න කලින් කරුණා කළා හිතලා බලන්න ඒ අනුශාසනාව මම පිළිපදිනවා කියලා. එහෙම නොපිළිපැදියොත් සමුන්ගේ අනුශාසනාවෙන් දේශනාවෙන් උපදෙස් වලින් කිසිම අර්ථයක් නැහැ. මේ වගකීම ඔබ සතුයි අනාගත පරපුර නිසියාකාරයට යොමු වීමට කටයුතු කිරීම ඔබ සතුටයක්. හිතන්න එපා අද අපි උපාධිධාරීන් අපි අවුරුදු 7ක් ඉවරයි. දැන් අපි වෙන ගමනක් කෙරියක් කරුණාකරලා මම ඉල්ලා සිටිනවා ඊට වඩා බෙරේලු කර්තව්‍යයක් ඔබ සියලු දෙනාගෙන්ම මුස්ලිම් ජනතාවට මේ රටට ළමයින්ට සිදු වෙ යුතුයි කියලා. මම මතක් වෙනවා මම ඊයේ මෙතන ඇවිල්ලා කී යුතුද කියලා හිතනකොට මට මතක් වුණා මේක කවියක් නෙවෙයි. Musa Imam ඔහුගේ බුද්ධාශ්‍රමයේ මෙහෙම කියනවා
واستغفر الله من قول بلا عمل لا تدسر به نسلا الذي يكمي أمرك تذهب لكن من تمر به وما استكمت فما قولي لك تسلمي. He says, තමු අනිත් අයට දීන් සම්බන්ධයෙන් ගන්නන කලින් තමුන්ගේ දීන් චක්‍රිමත් කරගන්න. තමුන් දෙන උපදේශය තමුන්ගේ ජීවිතේ ක්‍රියාකාරක කරන හිතන්න. එහෙම නොහිතියොත් තමුන් දෙන දේශනාවෙන් කිසිම අර්ථයක් නැත. මේක මතක් තියාගන්න. කරුණා කරලා හෙට උදා වෙන දවස මුස්ලිම් ජාතියටත් ශ්‍රී ලංකා ජාතියටත් සුවදාවිදයක් වේවා. අපි මුස්ලිම් වරුන් මේ රටට ආදර්ශමක් වෙනකොට ජන කොටසක් වේවායි කියලා ප්‍රාර්ථනා කරමින් මා මියද වෙනවා. Thank you. இதுவரைக்கும் விசேட அதிதி உரையை நிகழ்த்தியிருந்தார் சட்டத்தரணி ரசானி ஹுசைன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஒரு இனிமையான கசீதாவை கேட்கலாம். கசீதாவை வழங்குகின்றார்கள் கல்லூரி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இனிமையான கசீதாவை தந்திருந்தார்கள் கல்லூரி மாணவர்கள். அடுத்த நிகழ்வாக ஒரு பட்டமளிப்பு விழாவினுடைய முக்கியமான 2 தருணங்கள். அதிலே ஒன்று விசேட சொற்பொழிவு, இரண்டாவது பட்டம் பெறும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சான்றிதழ். இந்த இரண்டும் ஒரு விழாவில் முக்கியமான 2 தருணங்கள். அதிலே ஒன்று விசேட சொற்பொழிவை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். விசேட சொற்பொழிவுக்கு போவதற்கு முன்னர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய குடிப்பானங்களை அவசரமாக அதனை முடித்துவிட்டு விசேட உரையை கேட்பதற்கு தயார் நிலையில் இருக்கும்படி ஆரம்பமாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய இந்த விழாவுக்கு விசேட சொற்பொழிவாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய இலங்கையின் 4 பகுதிகளிலும் தன்னுடைய உரையின் மூலமாக, உரை மாத்திரமல்ல தன்னுடைய இனிமையான கசீதாவின் மூலமாக இலங்கையின் 4 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை வென்றது மாத்திரமல்ல, கடல் கடந்து இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளிலும் தன்னுடைய சிறப்பான உரையின் மூலமாக, இனிமையான கசீதாவின் மூலமாக மக்களுடைய மனங்களை வென்றிருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கைக்குரிய ஹலீஃபத்து ஷாதுலி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் மௌலவி அஸ்ஸையத் அலவி சாலிஹ் மௌலானா முர்சி அவர்கள், உரிமையாளர் ஹாஜரா டிராவல்ஸினுடைய உரிமையாளர் அவர்கள் இப்பொழுது சிறப்பான ஒரு விசேட சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய அந்த சிற்றுண்டினுடைய வேலையை முடித்து சிறப்பான சொற்பொழிவை கேட்கும்படி உங்களிடத்திலே வேண்டிக் கொண்டு அந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக நாங்கள் கண்ணியமாக அஸ்ஸையத் அலவி சாலிஹ் மௌலானா முர்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصفياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த சபையினுடைய தலைவர் அவர்களே, என் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, ஹதீப்மார்களே, மதரசா எல்லா மதரசாக்களிலும் ஓதி கொடுக்கக்கூடிய முதர்ரிசீன்களே, கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, இந்த சபையிலே யார் யாருக்கெல்லாம் அழைப்புகள் கொடுக்கப்பட்டு, இன்விடேஷன் கொடுக்கப்பட்டு இங்கே வருகை தந்து ஸ்டேஜுக்கு மேலே உட்கார்ந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளே, மேலும் யார் யாரெல்லாம் இந்த மதரசாவுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டு தியாகம் செய்து உடம்பாலும் பொருளாலும் பணத்தாலும் நேரத்தாலும் வியர்வையாலும் கஷ்டப்பட்டு இந்த மதரசாவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளே, எந்தெந்த மதரசாக்களில் இருந்து யாரெல்லாம் மாணவர்களாக உஸ்தாதுமார்களாக வந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளே, இன்னும்
காலி மாநகருக்குள்ளே இருந்தும் காலிக்கு வெளியிலிருந்தும் இந்த விழாவை சிறப்பாக்குவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக, அழகுபடுத்துவதற்காக யாரெல்லாம் கஷ்டம் பார்க்காமல் நேரத்தை வீணாக்குகிறோம் என்றும் நினைக்காமல் சொந்த பணத்தை செலவழித்து இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த இடத்தில் ஒவ்வொருவராக பெயர் சொல்லல, ரெண்டு காரணம். ஒன்று, 5:45 பேரெல்லாம் சொல்லி முடிக்கும் போது, அடுத்தது இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் வரங்காட்டியும் எனக்கு தெரியாத ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆளை விட்டாலும் எனக்கு நாளைக்கு கோல் வரும். போல நீங்க என்ன பேர் சொல்லுங்க, அதனால நீ மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மக்கியா மதரசா என்னுடைய வாப்பா ஓதி தஹசீலான மதரசா. என்னுடைய வாப்பாவுடைய உஸ்தாத் எங்களுடைய கலீஃபத்து ஷாதுலி முஹம்மது ஸுஹர் ஆலிம் பாரி ஹஃபிதஹுல்லாஹ் மேடையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தையாகிய வலியுல்லாவுக்கு சமமான, எங்க வாப்பா சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் அவர்களை பத்தி இதுதான். வலியுல்லாவுக்கு சமமான உஸ்தாத் எங்களுடைய ஸுஹருத்தீன் உஸ்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி, அது இலங்கையில் இருந்தாலும் அதை ஜன்னத்துல் பக்கீக்கு டைவர்ட் பண்ணி வைப்பானாங்க. கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, எங்க வாப்பா ஓதின மதரசா இது. நான் சின்ன வயசுல 12, 13, 14 வயசுல நான் மதரசாக்கு போன ஆள் இல்லை. சார் கொஞ்சம் கேட்டு போகும். 12, 13, 14 வயசுல நான் மதரசாக்கு போன ஆள் இல்லை. நான் ஸ்கூலுக்கு போய் அரபா வெள்ளிக்கிழமையில ஓலெவல் செஞ்சு எல்லாம் பாஸ், மேத்ஸ் மட்டும் ஃபெயில். அதே போல ரிப்பீட்டர்ஸ்ல இருந்து மேத்ஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு பிறகு ஏ லெவல் செஞ்சு வலிகாமத்தில் இருக்கக்கூடிய ஷேக் சுலைமான் மௌலவி கல்போக்கியை சேர்ந்தவர்கள். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் போது என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களோட பேரத்தை செய்த அலை மௌலானா, உங்களோட அப்பா சஹீல் மௌலானா மௌலவி, உங்களோட வாப்பா சாலே மௌலானா மௌலவி, உங்களோட சாச்சா ஹாரிஸ் மௌலானா மௌலவி. இப்ப சஹீல் மௌலானாக்கு 80 வயசு, சாலே மௌலானாக்கும் ஹாரிஸ் மௌலானாக்கும் 60, 70, 60, 70க்குள்ள இவங்களுக்கு பிறகு சாதாரணமா அல்லது 6 மௌலவி என்று கேட்டாங்க. அதுதான் என்ன டர்னிங். அதுக்கு பிறகு எனக்கு ஓதணும் என்ற ஒரு ஆசை வந்து, ஹாபிஸ் ஆகணும் என்ற ஆசை வந்து, வாப்பாட்ட வந்து சொல்றேன், பாப்பா நான் ஹாபிஸ் ஆகணும். பாப்பா சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு 18 வயசு, 19 ஆகுது, இப்ப ஹாபிஸ் ஆகினா 25 வயசாகும் ஹாபிஸ் ஆகி. அதனால நீங்க ஏழுமான அளவு பாடமாக்கி கொடுங்க, ஆலிமாவத்துக்கு முயற்சி செய்யுங்க. அந்த நேரத்தில் எங்க 4 தாத்தமார்கள்ல ஒரு தாத்தா வாப்பா வச்சுக்கொண்டு கேட்டாங்க, உம்மா வாப்பாக்கு சம்பரிச்சு கொடுக்கிற வயசுல ஆலிமா போறான், எனக்கு முடிச்சுக்க வெளிக்கிழமை பாசையில் எனக்கு ஏசி. பாப்பா சொன்ன அப்படி சொல்ல வானம். நான் ஓதிக்கொண்டிருக்கும் போது மடவலையில் இருந்து மஹமூது நானா ஒருத்தர் வந்தார். அவர் ஷோர்ட்ஸ் அடிச்சு கொண்டு வயல் வேலை செஞ்சு கொண்டிருந்தவர். ஒரு மதரசாவின் பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் போன நேரத்தில் அங்க உள்ள பட்டமளிப்பு விழாவின் பயான்ல, இப்ப எங்க உஸ்தாத் சொன்னாங்க, பட்டமளிப்பு விழா கன்வகேஷன்ல 2 தான் முக்கியமான அம்சம். ஒன்று பயான், அடுத்தது சர்டிபிகேட். அந்த பயான்ல ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், அந்த ஆலிம், ஒருத்தருக்கு 2 ஆம்பளை புள்ள, ஒரு தாய் தாப்பனுக்கு 2 ஆம்பளை புள்ள. என் வாப்பா செஞ்ச செய்தி என்னைய ப்ரோமோட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த செய்தியை சொல்றேன். 2 ஆம்பளை புள்ள, ஒரு புள்ள நல்ல ஹலாலா சம்பரிச்சு ஒவ்வொரு நாளும் 1000 கணக்கில் கொண்டு வாப்பட கையில கொடுக்குது. இன்னொரு புள்ள ஆலிமாகி தஹஜ்ஜத்துக்கு எழும்பி ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ கேக்குது. இந்த துஆவின் மூலம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் தாய் தகப்பன் அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே அல்லாஹ் போவான். எனவே உங்களுடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய சரி நீங்க உங்களுக்கு துஆ கேட்கிறதுக்கு ஆலிமாக்குங்க. வலதின் யதுஉ, வலதின் சாலிஹின் யதுஉ, உங்களுக்கு துஆ கேட்கக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு பிள்ளை உருவாக்குங்க. கடைசியில இந்த மஹமூது நானாக்கு 24 வயசா, வக்கீல் ஆஜாரும் தெரிஞ்சிருக்கும், தெரியாம இல்ல, 24 வயசா.
ஓதோணும்னு ஒரு ஆசை வந்துட்டு தான் அப்படியே குட்டிகள் வராங்க. ஜூருதீன் உஸ்தான் ஆகிட்டு, ஷெஹபாலா உஸ்தான் ஆகிட்டு ஓதோணுமா? ஓதோணும். எனக்கு கல்யாணம் பேசி வச்சு ஓதி முடிச்ச பிறகுதான் நான் கல்யாணம் முடிப்பேன். கடைசியில அவர் வந்தாராம், வந்து ஓதினாங்களாம். மடவலையில ஃபேமஸ் மௌலவி மஹமூது மௌலவி இப்ப பார்த்தாங்க. அவங்கள 3 அல்லது 4 ஆம்பளை பிள்ளைல இன்றைக்கு 2 ஆளுங்கள் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் முஸ்லிம் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்ல டிரெக்டரோட இருந்தாங்க, மலிக் என்ற ஒருத்தர். இதுக்கு காரணம் இல்முதான். அதனால இவருக்கு ஓதையிலும், ஆனா வீட்டுல கடைவலை போறதுக்கு ஒருத்தர் இல்ல. அதனால நீங்க போயிட்டு போடினாவா முறிச்சியாகி போய் ஓதிட்டு வாங்கலேன்னு என்னுடைய உஸ்தாத் முஹியத்தீன் உஸ்தானா எனக்கு ஓதி தந்துதான் வாப்பா இந்த மக்கியா மதரசாவுல ஜுஹுருதீன் உஸ்தானா கிட்ட இஹ்லாஸோட ஓதினதனால உஸ்தானோட இஹ்லாஸின் காரணமாக இன்றைக்கு வாப்பா ஓதின அதே இடத்துல அல்லாஹ் என்னைய கொண்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ் யாரையும் பெருமை வந்து நாம பாதுகாக்கணும். எல்லா பிள்ளைகளும் இதே போல வரணும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். கண்ணியமான என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, அவரோட முடியல முழு காலியிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தோஷமான கிளாட் டைடிங் என்று சொல்லலாம், சந்தோஷமான சுப செய்தி என்று சொல்லலாம். எங்களோட வாப்பாவை கொண்டு போய் இவர் ஒரு சாதாத்து அங்கே நீங்க பாரம் கொடுத்துடப்படாது துர்கை உஸ்தான எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போயிட்டு கொடுத்தாங்க. தாசில்தார் கையில மேயர் காலி கட்டுக்கொட கொடுத்தாங்க. இவரை கொஞ்சம் பக்குவமா பார்த்துக்கணும். இன்றைக்கு 50, 60, 65, 70 வயசு பொம்பளைகள் அவ்வளவு பேரும் எங்க வாப்பா கிட்ட ஓதினாக்கள். அவங்களோட நிக்காக விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் வாப்பா தான் செஞ்சாங்க. ஒரு நாள் வாப்பாட்ட சொன்னாங்களாம், எனக்கு வெளிகாமத்துல ஒரு வீடு ஒன்று பாருங்க போலானா வந்தா தங்கிட்டு போறதுக்கு. வாப்பா போய் மரிக்கால் ஹாஜியார் ஒருத்தத்தை தான் கூடமான சொத்து காணி பூமி இருந்தது பார்த்தாங்க. வெளிகாமத்துல புதிய தெருவுல ஆத்தோரம் வரையில தாசில்துறை பார்க்க நல்லுடன் பார்க்கணுமே, நல்ல ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டை எல்லாம் அளந்து எல்லாம் செஞ்சு 48 பர்ச்சேஸ் காணியோட முழு ஊடும் 16,500 ஒன்லி 14,500 ரூபாய். டீடெல்லாம் வெளியே முடிஞ்ச போல தாசில்தார் சொன்னாங்களா, மௌலானா இந்த வீடு எனக்கு இல்ல, இவ்வளவு நாளும் எங்க பிள்ளைகளுக்கு ஓதை கொடுத்து எங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து தராவையும் தொலைச்சு எங்க பிள்ளைகளுக்கு நிக்காக செஞ்சு வச்சதுக்கு எந்த காலத்தில் உங்களுக்கு ஹதியா இந்த வீடு உங்களுக்கு இன்றைக்கு பல கோடி பொறுமதி. அதுதான் இன்றைக்கு புதிய தெருவில் இருக்கிற செய்தி சாலிஹ் மௌலானாட வீடு. எங்க வாப்பாடு சொல்றதுக்கு வெட்கப்பட தேவையில்ல. பலச மறக்க கூடாது, நன்றிய மறக்க கூடாது. முழு காலிக்கும் நாங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த குடும்பத்துக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? இன்றைக்கு 10-15 குடும்பம் அந்த வீட்டுக்கு வாழுது. மாஷா அல்லாஹ், அதை முடிச்சிருக்கோம். அது எங்க சொந்த விஷயம். கண்ணியமான சீதவிகளே, பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உலமாக்கள் என்பவர்கள் அவங்களோட பொறுமதி ஹயாத்தோடு இருக்கும் போது விளங்காது. அவர் பேச்சுவன்மை உள்ளவராக இருந்தாலும் சரி, பயான் பண்ண தெரியாதவராக இருந்தாலும் சரி, ஓதி கொடுக்கிறவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவருடைய பேச்சு கதையில அங்களைகளை துத்தமோல் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஆலிம் தான், ஹாபிஸ் தான். அந்த ஆலிம்கள் இல்லாம 5 வக்து தொழுகை கிடையாது. ஆலிம்கள் இல்லாம ஜனாசா தொழுவிக்க முடியாது. ஆலிம்கள் இல்லாம 2 ஹராமான தாய்க்கு ஹலாலாக பிறந்த ஒரு தாய் தகப்பன்ற பிள்ளைய, ஹலாலாக பிறந்த இன்னொரு தாய் தகப்பன்ற பிள்ளைய 2 பேரும் பார்க்கிறது ஹராம், ரசிக்கிறது ஹராம், தொடுறது ஹராம். 2ஐயும் ஹலாலாக்கி வைக்கிறது நிக்காஹின் மூலமாகத்தான். அந்த நிக்காஹை செய்வதற்கும் ஆலிம்கள் தேவை. எனவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் குர்ஆன் ஓதி கொடுக்கிறதிலிருந்து 27 மடங்கு தரஜா நன்மைகளை உங்களுக்கு 5 வக்துக்கு பெற்று தரக்கூடியவர்கள் தான் இந்த உலமாக்கள் என்பதை யாரும் மறக்க கூடாது. இந்த ஆலிம்களை வயது குறைஞ்சவங்களா இருந்தாலும் கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்குள்ள மதிப்பை கொடுக்கணும், அவர்களுக்குரிய ஹதியாக்களை கொடுக்கணும், மறக்க கூடாது. இன்னைக்கு பாருங்க, உலகம் எல்லாம் சாமான் விலையே, எல்லா இடத்துலயும் விலை கூடி, எந்த கடையில் போய் பூந்தாலும் சாமான் விலை கூட. கம்பி ஃபேக்டரி எல்லாம் 3 அளவுக்கு வந்துட்டு, இம்போர்ட் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு வந்துட்டு, டாக்ஸ் கூடி 6 மாசத்துக்கு முந்தி 3000 ரூபாய்க்கு வாங்கின சாமான்
இன்றைக்கு 8000 9000 இருக்குது. யாருக்கோ குறை சொல்லி வேலை இல்ல. விலை குறைஞ்ச டைம்ல தந்த அதே அல்லாஹ் விலை கூடின டைம்ல தருவான். அந்த தவக்குள் எங்களுக்கு இருக்கணும். பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் தருவான். அல்லாஹ் யாரையும் பசியில மூத்தாக்க மாட்டான். தருவான் இன்ஷா அல்லாஹ். பல வழிகளை திறந்து தருவான். கடல்ல இருந்து மீனை தானதும் அல்லாஹ் ஃப்ரீயா தான். மீன்கள் எல்லாம் விளைய வைக்கிறாங்க அவங்களோட கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி. மடகஸ்கர்ல இருக்கலாம், மொசாம்பிக்ல இருக்கலாம், ரத்னபுர மலங்கொட கஹவத்தை மாணிக்கம் ஃப்ரீ. அல்லாஹ் இடத்திலிருந்து ஃப்ரீ. பத்தல்காரன் வைக்கிறதான் வேலை. அதே போல வக்கீலாஜன் ஹைஜி கிடைச்சா அவர் வைக்கிறதான் வேலை. அதே போல அபுலாஜன் ஹைஜி கிடைச்சா அவர் வைக்கிறதுதான் வேலை. பயர்ல ஹைஜி கிடைச்சா அவர் வைக்கிறதுதான் வேலை. எனவே மாணிக்கம் ஃப்ரீ, தங்கம் ஃப்ரீ, இரும்பு ஃப்ரீ, டைமண்ட் ஃப்ரீ, மீன் ஃப்ரீ, காத்து ஃப்ரீ, வெயில் ஃப்ரீ, மழை ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ. பயப்படவானும் அல்லாஹ் ரஸாக். அப்துல் ரஸாக்க நம்பவானும், ரஸாக்க நம்பும். இதை படைச்ச ரப்பு 2 கண்ணு ஃப்ரீயா தந்தான், அறிவை தந்தான், ஆற்றலை தந்தான். பயப்படுவார்கள். ஆனால் உலமாக்கள் இப்படி வெளியாகிறாங்க தானே, அழகா வெளியாக்கி அனுப்புறோம். அனுப்பிட்டு அவங்க எங்கேயாவது பள்ளியில போய் வேலை செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் சாமான் விலை கூடுது. சரியான கஷ்டமா இருக்குது. கல்யாணம் முடிச்சு 1 2 3 4 புள்ள கிடைச்சிட்டு. உலமாக்களுக்கு மட்டும் பார்மசியில டிஸ்கவுண்ட் இருக்கா? உலமாக்கள் பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் விளையாடுறதுக்கு ஆசை இல்லையா? உலமாக்கள் பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் பாஸ்கின் ரோபின் தேவையில்ல, சும்மா ஐஸ்கிரீம் தின்ன ஆசை இல்லையா? உலமாக்கள் பிள்ளைகளுக்கு உலமா